முத்து மீனாவும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சாமியார் லேடி எங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு கையும் களமாக பிடிச்சிட்டு முத்து எதுக்காக இப்படி எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன், யார் உன்னை இப்படிலாம் செய்ய சொன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. மீனா இருந்துக்கிட்டு இவளை இப்படி கேட்டால் சரிப்படாதுங்க அப்படின்னு 4 அரைகிறாங்க. சொல்லு அடி எதுக்காக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது சிந்தாமணி சொல்லி தான் நான் செஞ்சேன் சொன்னோன்னே முத்து மீனாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குதா. சிந்தாமணி சொல்லி செஞ்சியா அப்படின்ட்டு அதிர்ச்சியாகி இந்த உண்மையை அப்படியே எங்கள் அம்மா கிட்ட வந்து நீ சொல்லணும் அப்படின்னு நேராக கோவிலுக்கு முத்து மீனாவும் அந்த சாமியார் பொம்பளை கூட்டு வர்றாங்க. முத்துவும் மீனாவும் இருந்துக்கிட்டு இந்த பொய்யை யார் சொல்ல சொன்னா இந்த பொம்பளை கிட்ட அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ச்சி ஆகும், சொல்லுடி சொல்லு எங்கள் அத்தை கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. உடனே அந்த லேடி இதெல்லாம் சிந்தாமணி சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னதும் விஜயாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. என்னது சிந்தாமணி சொன்னாங்களா அப்படின்னு இங்கே விஜயா ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அப்போனா மாமாவுக்கு ஆக்சிடென்ட் நடந்ததும் எதிர்ச்சியானது கிடையாது. நீங்கள் அந்த சிந்தாமணி எவ்வளோ தூரம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் மாமாவே ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கா, அவளை நீங்கள் சும்மா விட்டாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு மீனா முத்தும் ரொம்ப கோவமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜயா இருந்துட்டு என் புருஷனுக்கு ஆக்சிடென்ட் பண்ணவள நான் சும்மா விட்டுருவேனா, இப்போவே வாடா இவளை கூப்பிட்டுட்டு நம்ம அந்த சிந்தாமணி வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு எல்லாரும் போகிறாங்க. அங்கே போயிட்டு சிந்தாமணி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கத்துறாங்க. உடனே என்ன மாஸ்டர் ஏன் இப்படி கோவமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சிந்தாமணி வெளியில் வர்றாங்க. பார்த்துட்டு சாமியார் லேடியும் கூட இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாக நின்றுட்டு இருக்காங்க. என்ன அதிர்ச்சியாக இருக்குதா, இந்த சாமியார் அம்மாவை என்கிட்ட எதுக்கு வந்து பொய்ய சொல்ல சொன்னேன், அது மட்டும் இல்லாமல் என் வீட்டுக்காரருக்கு வேறு ஆக்சிடென்ட் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேனா, நான் உன்னை எவ்வளோ தூரம் நம்பினேன், ஆனால் இப்படி ஒரு காரியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அந்த சிந்தாமணி வந்துட்டு எல்லாம் உங்களுக்காக தான் மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. எனக்காகவா, உனக்கும் மீனாவுக்கும் உள்ள பகையினால என் வீட்டுக்காரனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு என்னமோ எனக்காக பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு சிந்தாமணி, என் வீட்டுக்காரருக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு, நீ இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன், ஏய் முத்து போலீஸ்க்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொன்னதும் முத்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. நீ எதுக்காக எங்கள் அம்மா கூட பழகுனன்னு எனக்கு இன்னும் புரியல, ஆனால் மீனாவை அந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்கேன், மீனாவை நாங்கள் அனுப்பணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவையும் கொல்ல துணிச்சிருக்க, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முத்துவும் கழுத்து நெருக்கிறதுக்கு போகிறாங்க. வேண்டாம் அவனெல்லாம் ஏதாவது பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது மாட்டிக்கிட்டீங்கன்னா அது வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போலீஸும் வந்துடுறாங்க. சிந்தாமணியும் அந்த சாமியார் பொம்பளையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுறாங்க. சிந்தாமணி செம கோவமாக இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி தான் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.